குட் ஈவினிங் மக்களே. நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் QLN எக்ஸ்பிரஸோட டைம் வந்து மாத்துனாங்க அப்படின்னு. ட்ரெயின் நம்பர் 16102 QLN, அதாவது கொல்லம் டு சென்னை எக்மோர் ஓடுற வண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிகமாக அந்த வண்டி வந்து தாம்பரம் வரை ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேரோட கேள்வி வந்து ஏன் டைம் மாத்துனாங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த வண்டி வந்து 12 மணிக்கு கொல்லத்துலேருந்து கிளம்பும். 12:20க்கு அதே போல் அதே ரூட்டில் பார்த்தீங்கன்னா, கொல்லத்துலேருந்து குருவாயூர்லேருந்து மதுரை வரையும் ஓடுற ஒரு வண்டி இருக்குது. சரிங்களா? இந்த கொல்லம் வண்டி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கொல்லத்தில் கிளம்பும். குருவாயூர் வண்டி பார்த்தீங்கன்னா 12:20க்கு கொல்லத்துலேருந்து கிளம்பும். ஸோ ஒரே ரூட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா 10-20 நிமிஷம் டிஃபரன்ஸில் ஒரே ரூட்டில் ஒரே 2 ட்ரெயின் ஓடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஃபர் ஆகுது. பார்த்தீங்கன்னா பயணிகளோட சஃபர் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 வண்டியுமே சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாத மாதிரியும் அமைஞ்சிருது மக்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படின்றவர் தான் வந்து எம்பி. அவர் தான் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்து டக்குன்னு அதுக்கான டைம் சேஞ்சையும் மாற்றி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கொடுத்துட்டாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கொல்லத்துலேருந்து இந்த வண்டி ட்ரெயின் நம்பர் 16102 பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் கொல்லத்துலேருந்து கிளம்ப போகுது. நம்ம செங்கோட்டைக்கு 7:10க்கு வரப்போகுது. நம்ம தென்காசிக்கு பார்த்தீங்கன்னா 7:30க்கு வரப்போகுது மக்களே. சங்கரங்கோயிலுக்கு 8:10க்கு வரப்போகுது மக்களே. ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 7:30க்கு தான் தாம்பரமே போகுது. முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெலாம் தாம்பரம் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7:30க்கு தான் போகுது. அதனால் வந்து நிறைய பேருக்கு இது சூப்பரான ஒரு ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ரயில்வேஸ் மக்களே. செம்மையான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.